பிரைஸ் தி லார்ட். யோபுவின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நொறுக்குதலின் மேல் நொறுக்குதலை என் மேல் வரப்பண்ணினார், பராக்கிரமசாலியைப் போல என் மேல் பாய்ந்தார். அருமையான தெய்வ ஜனமே, இது யோபு சொன்ன ஒரு காரியம். அவர் கிழக்கத்திய தேசத்திலே செல்வ சீமானாய் வாழ்ந்த ஒரு மனுஷன். அவர் எவ்வளோ ஆடுகள், மாடுகள், குதிரை, பிள்ளைகள். he was such a blessed person. ஆனாலும் ஆண்டவர் ஒரு டெஸ்ட்டுன்னு வைக்கும்போது, பிசாசுக்கு ப்ரூவ் பண்ணணுன்னே எல்லாமே ஒரு ஸ்க்ராச்சஸ்க்கு வந்துடுச்சு அவருடைய நிலைமை. அதில் தான் அவர் அப்படி புலம்பி அவர் சொல்லுகிற காரியம், ஒன்று மாற்றி நம்ம சொல்லுவோம்ல, இதை விட்டால் அது, ஐயோ என் பிரச்சனைன்னா என் சரீரத்தில் பிரச்சனை, அல்லாட்டினா பணத்தில் பிரச்சனை, அல்லாட்டினா என் புருஷன் கூட பிரச்சனை, எல்லா பக்கமும் நான் உடஞ்சி நொறுங்கி போயிருக்கேன்னு நம்ம அடிக்கடி சொல்லுவோம். அப்புறம் நமக்கு ஒரு கேள்வி வேற வரும், என்னன்னா, ஏன் ஆண்டவர் இதை அனுமதித்தார், ஏன் எனக்குத்தான் இப்படி நடக்குது அப்படின்னு பல கேள்விகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனாலும் அருமையான தெய்வ ஜனமே, அவர் சொல்றாரு, இவைகளெல்லாம் நம்மை மெருகேற்றுவதற்காய், அவருடைய பரலோகத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாய் மாறும்படிக்காய், திஸ் இஸ் a phase that we need to go through. ஆகையினால் அவர் சொல்றாரு, எதற்கும் நம்ம கலங்க வேண்டாம். இவர்கள் எல்லாவற்றின் மேலாம அவர் என்ன பண்றாராம், பராக்கிரமசாலியை போல என் மேல் பாய்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பாயவும் செய்வார், நம்மை அணைத்து கொள்ளவும் செய்வார். அவர் எதையும் எப்படியும் அழகாய் நேர்த்தியாய் செய்கிற தேவன். பிகாஸ் he loves us so much and he wants us to be with him in heaven. That is the bottom line. May God bless you with this prophetic word today. God bless you. Amen.